ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஏகே நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் 2 நாள் முடிவில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஓவர்சீஸ் மற்றும் வேர்ல்டு வைடாக இதுவரையும் 2 நாள் முடிவில் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையா, ஸோ 5க்கு நீங்கள் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளில் தமிழகத்தில் மட்டுமே சுமார் 30 கோடி வரை கலெக்ஷன் செய்து ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருந்தது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது 2 நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம். முதலாவதாக தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் முடிவில் 43 கோடியே 10 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. அதனைத் தொடர்ந்து கர்நாடகாவில் 5 கோடியே 5 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் முடிவில் 1 கோடியே 20 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. அதனைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் 1 கோடியே 90 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 70 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. இதுவரையும் 2 நாள் முடிவில் ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 27 கோடியே 35 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 2 நாள் முடிவில் உலகம் முழுவதும் குட் பேட் அக்லி திரைப்படம் 79 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. இது 2 நாள் முடிவு தான். ஸோ 3வது நாள் முடிவில் கண்டிப்பாக உலகம் முழுவதும் 100 கோடி வசூலை தாண்டும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. 3வது நாள் முடிவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கேன். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ 2 நாள் முடிவில் 79 கோடியே 30 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.